ஸோ ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனலாக முடிஞ்சது, தேடி சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து டுமாரோ எக்ஸாம், அதனால் ஹால் டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஒரு ஸ்டில் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம இது பண்ண முடியல. ஸோ இதுக்குலாம் கண்டினியூஸாக வந்துடும். மறக்காமல் புதுசாக நம்ம வீடியோக்கு வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க கைஸ். ஸோ சரி வாங்க மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஹலோ ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனலாக முடிஞ்சது கைஸ். ஸோ தேர்ட் இயர் முடித்து அப்படியே டப்புன்னு 3 வருஷம் அப்படியே முடிஞ்சது. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்னால இன்னும் ஹால் டிக்கெட் வாங்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் ஹால் டிக்கெட் வாங்க தான் நம்ம காலேஜ் கிளம்பிகிட்ருக்கோம். நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னும் ஹால் டிக்கெட் வாங்காமல் இருக்கிறதுனால சரி இன்றைக்கி ஃபைனலாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். அது இந்த ஹால் டிக்கெட் வாங்குகிற டைமில் வந்து நோடியூன்னு சொல்லி ஒன்று காலேஜில் எல்லாமே கொடுப்பாங்க கைஸ். அது எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னே தெரியாது. அந்த டைமில் தான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், எல்லாம் சப்மிட் பண்ணி சைன் வாங்கி அதை ப்ராப்பராக கொடுத்து அந்த ஹால் டிக்கெட் வர கடைசியில் அந்த ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் குறையும் பாருங்கள். அது வரைக்கும் ஃபுல் ப்ரெஷரில் அங்கங்கே இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்து அசைன்மெண்ட் எழுதி நம்ம பண்ணுறதுக்குள்ளே அப்பா அது ஈரோட்டில் பயங்கரமான வெயில் கைஸ், பயங்கரமாக கொடுத்ததுங்க. 100 டிகிரிஸ் மேலே தான் அப் டு. ஆக்சுவலாக கமெண்டில் இன்னும் ஏன் ப்ரோ ரைடு நான் போகாமல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ தாங்க லைசன்ஸே எடுக்கிறேன். இப்போ தான் எல்எல்ஆர் அப்ளை பண்ணி இப்போ தான் லைசன்ஸே அப்ரூவல் ஆகிருக்குது. ஸோ நான் அது இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகிடும் கொரியரில் வர. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பராக ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும்போது மேக்ஸிமம் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்படிங்கும்போது லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம ஒரு ட்ரிப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் இன்னும் போகாமல் இருக்குது. நம்ம காலேஜோட ஃபேர்வெலோட பார்ட்டி வீடியோஸில் போட்டிருந்ததுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. என்னென்னாங்க இன்னும் இந்த இப்போ தான் காலேஜ் போகிற பசங்களுக்கும் சரி, காலேஜ் முடிகிற பசங்களுக்கும் சரி, ஸோ அந்த 3 வருஷம் அந்த காலேஜோட லைஃப் லெசன் இருக்கு இல்லைங்களா? ஸோ லைஃப்னால் என்னங்கிறது அந்த காலேஜ் டைமிங் பீரியடில் தான் எல்லாமே தெரியுங்க சொல்லப்போனால். ஏன்னா அந்த டைமிங் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அந்த பெரிய டைமில், காலேஜ் பெரிய டைமில் அந்த எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணும்போது தான் அவ்வளோ ஒரு இதாக பிரியும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. மொபைலு நம்ம எங்கேயும் ட்ரிப் போனாலும் நமக்கு ரொம்ப இங்கே ஃபஸ்ட்டு எதுவும் கேரி பண்ண முடியல. அதான் புதுசாக நம்ம மொபைல் ஹோல்டருக்கு இது பண்ணிட்டேன். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மொபைலுக்கும் இதுக்கும், மொபைல் ஹோல்டருக்கு இதுக்கும் நமக்கு சம்மந்தமே செட்டே ஆகாது. எவ்வளோ தான் இது வரைக்கும் நான் 2வது மொபைல் ஹோல்டர் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் மாட்டினதுனால அது அவ்வளோக்கா இது இல்லை கைஸ். அதனால் இப்போ நம்ம ஸ்டீலில் மாட்டியிருக்கோம். இது ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ரொம்ப இறச்சலாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
அடுத்து காலேஜெலாம் முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? அடுத்து இன்னொரு டிகிரி பண்ண போகிறீங்களா, இல்லை அடுத்து என்ன ப்ரோ மூவியில் நடிக்க போகிறீங்களா? நிறையா கேள்வி, நிறைய இது பர்சனலாகவே. இன்னும் நம்ம மூவியில் நடிக்கிறவளுக்குலாம் இன்னும் பெரிய ஆள் ஆகலுங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம மோட்டோவில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் இதுதான் சொல்லி நம்ம எதுவும் ப்ரீ பிளானடாக இறங்கலை. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கைஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எந்த ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாமே ஒரு கனவுலேயே தான் கைஸ் இருக்குது. படத்துலேயும் நடிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே கனவுலேயே போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். எல்லாமே அச்சீவ் ஆயிடணும்னு சொல்லி நினைக்கிறோம். பட் எல்லாமே நமக்கு கனவுலேயே போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இன்னும் பிரச்சனை இல்லை கைஸ், பார்த்துக்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் போயிடலாம். போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு ஆக்சுவலாக அந்த V3யோட முன்னாடி அந்த அழகு தாங்க. V3யோட அந்த ஃபார்மேட்டில் டூமோட லைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, பயங்கர ஃபார்மேட்டாக இருக்கும். அப்படியே ஒரு ட்ராகன் லுக்கில் இருக்கும், ஒரு பிளாக் ட்ராகன் லுக்கில் இருக்குங்க அந்த V3யோட இது. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். என்னென்னா நைட்டு சின்னதாக காஃபி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம சின்ன மாப்பிள்ளை டீயோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். எடுத்துகிட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு காற்று இல்லாமல் இருந்திருக்கு. நானும் வண்டி முறுக்கிறேன், வண்டி நகரவே இல்லை கைஸ். என்னென்னு பார்த்தா வண்டி பஞ்சராகவும் தெரியல, காற்று இறங்கிருச்சானும் தெரியல, அலாய் தனியாகவும் டயர் தனியாகவும் வந்துடுச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே தள்ளிட்டு போய் அப்புறம் காற்றடிச்சு பண்ணுறதுக்குள்ளே அப்பப்பாப்பா நம்ம சின்ன மாப்பிள்ளை பயங்கர ரோதனை பண்ணிட்டான். வந்து வீட்டில் அப்படியே நிப்பாட்டிட்டேன் கைஸ். நம்ம சின்ன மாப்பிள்ளை எடுக்கவே இல்லை. பஞ்சரில் இல்லை கைஸ், காற்று தான் குறைஞ்சிருக்கு. எனக்கு காற்று சரியாக யார் பார்க்காம விட்டுட்டேன். அதனால் ஃபுல்லாமே இதாகிடுச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம தமிழ்நாடு ரைட் பண்ணியே ஆகணும் கைஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியே ஆகணும். பண்ணுவோம். இன்னும் ரைடுக்கான ப்ரீ பிளான்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ரைடுக்கான ஃபுல்லாக ப்ரீ பிளான்லாம் ஃபுல்லாமே இது பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். அவ்வளோதான் நண்பா, பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சைடு கேட்டு அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓப்பனில் இருக்க என்னன்னு தெரியல. சம்பவம் ஸ்டார்ட். லாக் பண்ணிட்டாங்க. இங்கே நிப்பாட்டிடலாம் தான் தோணுது.
நண்பா. ஸோ காலேஜ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என் அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு கைஸ் நான் போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜ் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் இன்ஜினியரிங்லாம் கிடையாது கைஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். இதுதான் இன்ஜினியரு தெரியுது இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே நண்பா, அவ்வளோதான் பேசாமல் நான் டைரெக்டாக ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நான் கிளம்பும்போது உங்களுக்கு நல்லா பண்ணுறேன். பாய். ஸோ ஓகே நண்பா, ஃபைனலி நம்ம மார்க் ஷீட் வாங்கிட்டோம். நீங்கள் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே காலேஜும் முடிஞ்சுது. காலேஜ் 3 இயர்ஸ் ஜேர்னியும் முடிஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்து என்ன லைஃப் பற்றினா நிறைய இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலே பயங்கரமான ப்ரெஷர் தான். பட் இருந்தாலும் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே நண்பா, அவ்வளோலாம் பேசாமல் நம்ம மோட்டோ வேலைகளை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாய். ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான் கிளம்பிட்டோம். வெயில் பட்டையை கிளப்புது நண்பா. கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு வந்ததுக்கே கப ஸ்வெட் ஆகிடுச்சு நண்பா. ஒன்றும் முடியல, ரொம்ப தாகமாக இருக்குங்க. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். அவ்வளோதாங்க, காலேஜ் முடிஞ்சது ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாங்க நான் ஃபஸ்ட் இயரில் காலேஜ் வரும்போது இங்கேருந்து பஸ் பிடிச்சி, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பஸ் பிடிச்சி, அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு, மொத்தம் 2 பஸ் ஏறி தான் இந்த காலேஜுக்கு நான் வரேன். அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் கைஸ், நடந்து வரணும். வந்து ஃபஸ்ட் இயரில் முடிஞ்சு அப்போயே வந்து கனவுலேயே இருந்துச்சு நம்ம பைக் எடுக்கணும், நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைம் ஒர்க்லாம் போய் காசு சேவிங்ஸ் பண்ணி, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வண்டி எடுத்தேன். பட் இருந்தாலும் செகண்ட் இயர் இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம அந்த நான் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா R15 V4ன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோஸாக பார்த்துட்ருப்பேன். ஸோ நம்ம எப்போ இது எடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரே கனவுலேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் என்னோடய பர்த்டே அன்றைக்கே வி பை இட். ஸோ நம்மளோட ஜோயா நமக்காக நம்ம உண்மையை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நினச்ச விட எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறதெல்லாம் நினச்சும் போது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் தாண்டி இந்த வண்டி நம்ம எடுத்து இன்னும் நம்மளோட சேனலில் 25K ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. இந்த 3 மந்த்ஸில் ரொம்ப 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 உங்களோட சப்போர்ட் நிறைய கொடுத்தீங்க. உங்களோட அன்பு ஆதரவு இல்லாமலாம் இவ்வளோ தூரம் நானும் வந்திருக்க முடியாது. அது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். உங்களோட அன்புனால் மட்டுமே வளர்ந்த ஒரு பிரவீன் டிபிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் கொடுத்த அவ்வளோ ஹாப்பினஸ், நான் எவ்வளோ டிப்ரெஷன் ஆனாலும் அந்த டைமில் நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷன் சரி, பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணி நாங்கள் இருக்கோம் ப்ரோன்னு சொல்லி நல்ல நல்ல உறவுகளை சம்பாரிச்சனால தான் கேஸ் நம்மளால் எவ்வளோ நாள் வர முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ
டைம் பார்த்திங்கன்னா 11:10 ஆச்சு. ஒரு சின்னதாக காஃபி பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலான்பா. ஓகே கைஸ், சின்னதாக காஃபி பிரேக் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஷோ எவ்வளோ போன வரதாங்க மழையில் நினைஞ்சுன்னு சொல்லிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணேன். மாடி எல்லாம் எடுத்தாச்சா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்படி தான் கைஸ், எதனா வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எதனா ஒன்று மறந்துடுவேன். கார்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஹோண்டா சிட்டி நிறைய பிடிக்குங்க. ஹோண்டா சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா மஸ்டாங் ஜிடி அந்த இதில் பிடிக்கும். லம்போகினி பிடிக்கும். பட் அதனால் ப்ரீமியம் லுக்கில் இந்த ஹோண்டா சிட்டி, அப்புறம் நார்மலாக ஆடி, அதெல்லாம் கொஞ்சம் லக்ஸுரி கார்ஸ்லாம் இருக்கும். ஒரு நாள் கார் வாங்குகிறோங்க. என்றைக்குமேங்க வண்டியில் போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ் அதிகமாக வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுலாம் நிறையா நடக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா நடக்குது. ஏன்னா நல்லா நார்மலாகவே போயிட்டுருப்பாங்க, சடனாக வந்துடுவாங்க. வர மாதிரி தான் தெரியும், சடனாக வந்துட்டாங்கன்னா கரெக்டாக இதை தேவையில்லாத பிரச்சனை கைஸ். ஆனால் முடிஞ்சாலும் பொறுமையாக போய்க்கிறதே முடிஞ்ச அளவுக்கு நல்லது. நம்ம என்ன தான் பொறுமையாக போனாலும் அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்குள்ள அவங்க கரெக்டாகவும் வர மாட்டேங்கிறாங்க. செயின் லூப் எடுத்துல தாங்க நல்லா கொஞ்சம் இப்போல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கே. நான் உங்களுக்கு இடையில ஒரு ஃபோட்டோ இது பண்ணுறேன். நான் வந்து செயின் லூப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டு நான் அந்த பாடி கழட்டும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்குங்க, அவ்வளோ மண், அவ்வளோ இதாக அடிச்சிருக்கு. அதனால தான் தெரியுது என்னடா வண்டி இன்னும் நார்மலாக பிக்கப்பே நார்மலாக நல்லாவே பிக்கப் கொடுக்கும், ஏன் ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ மண்ணுங்க, இவ்வளோ களிமண். அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ண டைமில் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் யமகா ஓனர்ஸ் அண்ட் தென் யமகா சர்வீஸ் எம்ப்ளாயாவது பார்த்துட்டு இருந்தால் நான் அதை இடையில ஆட் பண்ணுறேன். ஏன்னா வண்டி வாங்கி 7 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண் இது வந்து அப்போ சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணலையா இல்லை என்ன எதுன்னு தெரியல. இல்லை அந்த மண் சகதினால இதாச்சு என்னங்க தெரியல. பட் மண் சகதியில் வந்து மழை தண்ணியில் நம்ம மண்ணில் ஓட்டினாலும் வந்துட்டு அவ்வளோ மண்ணெலாம் போய் அடைக்கிற அளவுக்குலாம் இன்ஜின்குள்ளே எப்படிங்க போகும், கரெக்டுங்களா? அப்போ வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணால தான் அர்த்தம். எனிவே நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஓகே, அதை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அதை அப்படியே விட்டுருந்தால் பயங்கரமான செலவு தான் கைஸ் நமக்கு. ஸோ இன்ஜின் ஹெட்டையே பிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ப்ராப்பரான சின்ன ஒரு மைன்யூட் ப்ராப்ளம் கிளியர் பண்ணதுனால பரவாயில்ல. இது அப்படியே இதாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் இதாக வந்துருக்கும். கடை ஓப்பனில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு கேஜெட் ஒன்று வாங்கணும் கைஸ், கையோட வாங்கிட்டு போயிடலாம். பொண்ணில் இல்லை நண்பா, கடை பூட்டி இருக்கு. ஸோ மை காட்,
சரி ஓகே, அடுத்த டைம் தான் வாங்கிக்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆயிடுச்சு கைஸ். நான் காலையிலேருந்து சாப்பிட்லங்க, சாப்பிடாம தான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக ஒரு சின்ன ஜூஸ் தான் குடித்தேன். அப்புறம் அப்படியே இந்த வெயிலுக்கு அதுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். இல்லை என்னென்னே தெரியலங்க, டைமுக்கு சரியாக சாப்பிட மாட்டேறேன், சரியாக தூங்க முடியல. பட் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரியாக நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நிறையா ப்ராப்ளமாக இருக்குங்க. நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், நிறையா ப்ராப்பராக இருக்கணுங்க. ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா? இருக்கு. அதே இந்த வெயிலுக்கு அதுக்கும் கோபுரம் ரொம்ப சூடாக இருக்குது கைஸ். நார்மலாக ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் இது பண்ணியிருப்பேன். அந்த வெயிலுக்கு அடிக்கிற ஹீட்டுக்கு லென்ஸ்லாம் பயங்கரமாக ஹீட் ஆகுது. வீடியோஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் கேமரா ஹீட்டிங் பயங்கரமாக ஆகுதுங்க. ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கு இல்லையா. வரானுங்கடா கண்டென்ட் கொடுக்குறதுக்குனே வரானுங்க. அங்கேருந்து ஆரணம் அடிக்கிறேன், அப்படியே வரான். அந்த குட்டி பாருங்களேன், அழகாக எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு தூங்கிட்டு வருது. கடவுளே, சட்டுன்னு பிரேக் போடுறாங்களே, தெய்வமே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இருக்கேங்க, அப்படியே வந்து நிப்பாட்டி பிரேக் போட்டான் பாருங்களா. வெயில் கொளுத்துது நண்பா, ஒன்றும் முடியல நண்பா. ஏன்டா இப்படி வளர்றேன்னு நினைக்கிறானா, ஏன்னா அப்படியே அடிக்கிற வெயில் அப்படியே ஃபேஸ்க்கு அப்படியே டேரெக்டாக அடிக்குதுங்க.
ஜிடி ஹாலிடேஸ்லாம் நம்ம டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணினா நம்ம தாய்லாந்து, கோவா எல்லாம் நிறைய சுற்றணுங்க. எல்லாம் ஆசை தான். போகலாம், ஒரு நாள் கன்ஃபார்ம் ஒரு நாள் போவோம். ஜேகேகே எம்எம்ஆ ஆர்எஃப் காலேஜா? இன்னும் இவ்வளோ பெருசாகுது. நம்மள மாதிரி வச்சுருக்காரு பைக்கு. பலாப்பழம் விட்டுட்ருக்காரு. ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான், பக்கத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி ஹால் டிக்கெட் வாங்கி எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணி அரியர்ஸே இல்லாமல் கிளியர் பண்ணணும். ஏன்னா போன டைமே 2 ஏரியர் விழுந்துருச்சுங்க. 2 ஏரியர் விழுந்து கிளியர் பண்ணுறதுக்குள்ளே இதாகிடுச்சு. எல்லாமே எழுதி தாங்க வச்சேன். நான் எப்படி விழுந்துச்சுன்னே தெரிலங்க. அரியர் விழுந்துருச்சுங்க. இந்த டைம் அரியர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கிளியர் பண்ணி 3 எக்ஸாம் தான். அரியர் உழுகலாம் வாய்ப்பு இல்லை கைஸ். உழுந்துடக்கூடாது. கிளியர் பண்ணிட்டா ஐயோ காலேஜ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனில் இறங்க வேண்டியதான். ஸோ ஓகே நண்பா, ஸோ அடுத்து கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ குட்டிஸாக இருந்தாலும் சரி, அடல்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ யார் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஸோ ஹெல்மெட் போடாமல் யாரும் வண்டி எடுக்காதீங்க நண்பா. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல், பாய்.